आदित्य हृदय पुण्यम सर्वशत्रु विनाशनम जयावहम जपे नित्यम अक्षयम परमम शिवम. வீட்டுக்கு போயிருந்தேன். சிக்கன்னா நீங்க எங்க இருக்கிறதா சொன்னாரு. அம்மா புத்துக்கு பால் ஊற்றணும்னு சொன்னாங்க. நானும் மத்தியான சந்தியாவந்தனத்தை இங்கே முடிச்சலான்னு நினச்சேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? உங்களுக்கு நேரம் இருக்கா? டேய், நீ எனக்கு ஃப்ரெண்டு தானடா? நீங்க என் முதலாளியோட பையங்க. எல்லாரும் ஒரே இடத்துல தானே படித்தோம். நான், நீ, சுந்தரி எல்லாரும். அந்த நாட்கள் நல்லா தான் இருந்துச்சு. அது எதுவும் தெரியாத வயசு. உங்க எல்லாரை விடவும் நான் தானே பெரியவன். நான் 7வது கிளாஸ் படிக்கும்போது சுந்தரி 4ஆம் கிளாஸ், நீ 2ஆம் கிளாஸ். நீங்களும் சுந்தரியும் சேர்ந்து என்னை ரொம்ப கிண்டல் பண்ணுவீங்களாமே. ஆனா கடைசியில் உங்க அக்கா திருப்புர சுந்தரி தான் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுப்பா. ஸ்கூல்ல இருக்கும்போது அவ தான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா. இப்போ நான் வந்தது ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக. நாங்க ஊர் விட்டு கிளம்பிட்டோம். இந்த ஊர்ல இருக்கணும்னா 8 லட்ச ரூபா பணம் கட்டணும்னு எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அவ்வளவு பணத்துக்கு நாங்க எங்க போறது? உங்களால முடியாதுன்னு தெரிஞ்சுதானே அவர் வேணும்னு இப்படி பண்றாரு. எங்க அப்பாவை எதிர்த்து நான் கேள்வி கேட்டேன். சின்னதா சண்டை வந்துருச்சு. அவர் என்னை எட்டி உதைச்சிட்டாரு. ஐயோ, எங்களுக்காக நீங்க அடி வாங்குறீங்களா? நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன், உன்னோட குடும்பத்துக்காக, உனக்காக. ஆனா உங்க அப்பா... நீங்க எல்லாம் ஊரை விட்டு போறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இனிமே உங்களை யாருமே தொந்தரவு பண்ண மாட்டாங்க. நீங்க இந்த ஊர்ல இருக்கலாம். வீட்டுல மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. உங்க அப்பா உத்தரவு போட்டாரே. அந்த அப்பனுக்கு புள்ள நான் உன்கிட்ட சொல்றேன், பயப்படாம வீட்டுக்கு போ. நிஜமாவா? ஏன், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லைன்னு இல்ல, உங்க அப்பா எங்க மேல ரொம்ப கோவமா இருக்காரு. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும். அப்பா இப்ப வீட்டுல இல்ல, வந்தவனே ஒத்துக்க வைக்கிறேன். ஒத்துக்கலனா? ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படி ஒத்துக்க மாட்டாரு? புள்ள வேணும்னா ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ எதுக்கும் பயப்படாத வித்யா. எங்க அப்பா என்னோட பேச்ச மீறவே மாட்டாரு. நீ போய் வேலையை பாரு. இந்த ஊரை விட்டு போற விஷயத்த இத்தோட மறந்துரு. எங்க அப்பா வந்ததும் அவர்கிட்ட பேசிட்டு நானே ஆள் அனுப்புறேன். இப்ப போ, மூட்டை முடிச்செல்லாம் அவுத்துட்டு அதை அந்தந்த இடத்துல வைக்க சொல்லு. போ. சரிங்க. டேய், அந்த புள்ள மனசுல தேவையில்லாத ஆசையை தூண்டி விட்டு அனுப்புறியே, இது உனக்கு தப்புன்னு தோணலையா? உங்க அப்பா உன் பேச்ச கேட்காம உன்னை தள்ளி விட்டு போனாரு. எதுக்கு நீ தேவையில்லாம அவங்கள தடுக்கிற? அவங்க எங்கேயாவது போய் வாழ்ந்துப்பாங்க, விடு. அவங்க யாரும் இந்த ஊரை விட்டு போக கூடாது. ஆனா உங்க அப்பா அவங்கள இந்த ஊர்ல வாழ விட மாட்டாரு. அவங்க போக நான் விட மாட்டேம்மா. அப்பா கூட சேர்ந்து நீ எதிர்த்தாலும் சரி, சுந்தரியா அவன் குடும்பம் இந்த ஊர்ல இருக்கிற மாதிரி நான் செய்யறேன். தேவையில்லாம நீ தப்பு பண்றடா. இத போய் உன் புருஷன் கிட்ட சொல்லுமா. ஒரு முழுக்க போடுறதுக்கு எவ்வளவு நேரம் உனக்கு? என்ன சொன்னீங்க? முழுக்க போட்டு வரதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துப்பீங்கன்னு கேட்டேன். என்ன பார்த்து உரிமையில பேசுனீங்கல்ல? உங்களை நம்பிக்கிட்டு இருந்தா என்னோட நிலைமை அவ்வளவுதான் போல இருக்கு. நம்பாதீங்க. நம்பிக்கை இல்லாத இடத்துல எனக்கு எந்த சகவாசமும் தேவையில்லை. என்னது? சவுடியம்மன் கிட்ட யாரு பேசுறது? யார வேணா வச்சு பேசிக்கோங்க. உங்களுக்கு தேவையான பொருள் என்கிட்ட இருக்கு, அதை மட்டும் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாலு வருஷமாச்சு. நானும் எப்படி எல்லாமோ கேட்டு பார்த்துட்டேன். இன்னும் கொடுக்குறீங்க. இதுக்கு மேல நான் காத்திருக்க மாட்டேன். உங்க சகவாசத்துக்கு ஒரு கும்பிடு. நில்லுங்க. எனக்கு தடங்கள் யாருன்னு தெரியிற நேரத்துல இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போகாதீங்க. நம்பிக்கையும் கௌரவமும் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். நான் இப்பவே சௌடியம்மனை திருப்பி அனுப்பிடுறேன். ஒரு சின்ன விஷயத்தை எதுக்கு பெருசு பண்றீங்க? சரி, நான் உங்ககிட்ட நடந்துகிட்ட விதம் சரியில்லைதான். நான் தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு மன்னிச்சிடுங்க.